குட் மார்னிங் மக்களே. காலைல தேங்காய் வாங்க போயிருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இந்த நீரோட்டம் பாக்குறதுக்கான சக்தி இருக்கு போல. கையில தேங்காய் வச்சாலே கீழே உழுது. தங்கதோர காமெடி வேணாம் அப்படின்னு சொல்றது தெளிவா கேக்குது. வாழ்க்கை கதை 47வது நல்ல நான் தான் உங்க அருணவ் பேசிக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே மஜாவான ஃபிட்சக்க போட்டு ஆர்பிட் தூக்கி பாக்கெட்ல போட்டு ஸ்ட்ரெயிட்டா கிளம்பியாச்சுங்க. எங்க நான் கண்டென்ட் வீடியோ எடுக்க அதுக்கு முன்னாடி மச்சான பிக்கப் பண்ண போனேன். மச்சான் சும்மா புஷ்பா அல்லு அர்ஜுன் மாதிரி வந்து நிக்கிறாப்புல. மச்சான் வந்து மொட்டை வச்சிருக்கான். எதுக்குன்னா நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டார்ல, அதனால வந்து மொட்டை வச்சிருக்கான். போனே வந்து அதிர்ச்சியே கீழே வந்துச்சு. உண்மையாலேங்க அதுக்காக தான் மொட்டை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் சொன்னப்புறம் நம்ம அண்ணன் வந்து மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த கண்டென்ட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆக்டர் அருணவ்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அதை கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு எனக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுலயே வந்து ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் முடிச்சுட்டு ரெண்டாவது கண்டென்ட் அதையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜூட் விடாச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போறோம். எதுக்குன்னா நம்ம டைரக்டரான நம்ம நண்பரே அவர் வந்து நம்ம கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு, வாங்க ப்ரோ அப்படின்னாப்ல. ஸோ அதனால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக தட்டா புட்டெல்லாம் நான்வெஜ் மீல்ஸ்லாம் வந்து இறங்குச்சு. தட்டா புட்டெல்லாம் சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்றேங்க, ஒரு அருமையான ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னா நீங்க மஞ்சள்ல வந்து போங்க. கண்டிப்பா எனி டைம் போனீங்கனாலும் நீங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. மஜாவா இருப்பான். சாப்பிட்ட மயக்கம், அதாவது உண்ட மயக்கத்தில் உட்கார்ந்துக்கிறேன் நானே. பில்லு வந்து இதான் வந்துச்சு. அப்படியே இங்கிருந்து விடைபெறுகிற நேரமும் வந்தாச்சு. ஏன்னா நம்ம தம்பியான ஃப்ரெண்டான பிசினஸ் பார்ட்னரான பார்த்த சாரதி அரைவிடே. எதுக்குன்னா இவனும் நானும் ஒரு ஆடிஷன் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு ஒரு நண்பரை பார்க்க போறோம். ஆடிஷன் பிளேஸ்க்கு வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணலாம்னு போனா ஆடிஷன் முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதனால சரி வந்ததுக்கு போட்டோ சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு போட்டோஸ் எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்தது வந்ததுக்கு ஆடிஷன் பண்ணாம போறமேன்ட்டு. ஆனா பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தளபதி ரீசெண்டா கோட் ஷூட் போட்டு நின்ன இடத்த பாத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கோட் ஷூட் போட்ட தளபதியை நேரில் பார்த்தாங்க. அதாவது ஆப்போசிட்ல ஆட்டோல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தளபதி எங்க ஆபீஸோட தளபதி வந்தாப்புல. ஏன் இவரை தளபதினு சொல்றோம்னா ஆபீஸ்ல தளபதி மாதிரி ஆட சொன்னா தலையை வெட்டி போட்ட மாதிரி ஆடுவாப்புல. அதனாலேயே இவர் வந்து எல்லாரும் தளபதினு சொல்லுவோம். ஜோக்ஸா பாட்டுங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. இவரும் நானும் ஆபீஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான காம்போ. நானே இவரும் ஒண்ணு சேர்ந்தாலே கத்தி சண்டை தான் அப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள் பேசிப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நானே இவரும் அழகான ஒரு அண்ணன் தம்பிமார்கள் தான். ஏன் இவரை பார்க்க வந்தோம்னா பிசினஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னா நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவரும் ரீஸ்டார்ட் பண்றேன்னு இருக்காரு. இனிமேல் மஜா தான். என் தளபதி உள்ள இறங்குறாரா, இனிமேல் எல்லாரும் செய்வாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என் மச்சான் கிட்ட ஒரே வாட்டர் பாட்டில் வாங்கி போடுறான்னு இது வரைக்கும் இவங்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. அதுக்குமே இவனுக்கு ஏதாவது சிக்னல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோதனை பத்திட்டான். அதுக்கப்புறம் வெற்றிகரமா இவன் வந்து 20 ரூபா கொடுத்து எனக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கான். அதனாலதான் எனக்கு ஹெவியா மழை பெஞ்சது போல. அதுக்கப்புறம் கீழே வண்டி எடுக்க வந்தோம். அங்க வந்து ஒரு அக்கா, தம்பி வண்டி எடுக்க முடியலப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பாங்க. எங்க ஆயா சொல்லியிருக்காங்க லேடிஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணா நில்றா அருணவு அப்படின்ட்டு. ஆனா சொன்ன ஆயா தான் இப்ப உயிரோட இல்ல. சரி அதை கொடுங்க. இன்னையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்ங்க.